நமது டிக்கா யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாங்கள் புல்மோட்டையிலிருந்து கொக்குழாய் போகிற கடற்பிரயாணத்தில் ஈடுபட போகிறோம். அதாவது திருவோணமலை மாவட்டத்தில் இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி, கிழக்கு மாகாணத்திலிருந்து வடக்கு மாகாணத்தை நோக்கி சிறிய ஒரு 4 நிமிட அளவிலான கடற்போக்குவரத்தின் மூலம் செல்ல முடியும். இந்த படகுகளை நாங்கள் இந்த 2 கரையிலையும் பெற்றுக்கொள்ளலாம். புல்மோட்டையிலையும் பெற்றுக்கொள்ளலாம், கொக்குழாயிலையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த படகுல புல்மோட்டையிலேருந்து கொக்குழாய் போகலாம், கொக்குழாயிலேருந்து புல்மோட்டை வரலாம். சிறிய அளவிலான கட்டணங்களே அளவிடப்படுகிறது. நீங்கள் இப்போ பார்க்க முடியும். இன்னும் நாங்கள் புல்மோட்டை ஏரியாவில் தான் நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அங்கால தெரிகிற அந்த பச்சையாக தெரிகிற இடங்கள் கொக்குழாய், முல்லைத்தீவு மாவட்டம். இந்தியாவில் இந்த மண் திட்டுகள் திருவோணமலை மாவட்டம் புல்மோட்டை. நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அழகான கொக்குகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கு. அலையை சீறிக்கொண்டு, அலையை கிழிச்சு கொண்டு படகு சென்று கொண்டிருக்கு. நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் கொக்குழாய் அடைஞ்சிடலாம். நீங்கள் பாருங்க, கிட்ட வந்து கொண்டிருக்கிறோம். அங்கால இந்த மண் தட்டி இதில் தெரியுது இல்லையா? இந்த மண் தட்டியும் புல்மோட்டை தான். இந்த மண் தட்டியிலேருந்து அங்கால இந்த பச்சையாக தெரிகிற இடம் மட்டும்தான் கொக்குழாய். அப்போ இந்த ஒரு சின்ன கடல் பரப்பு தான். கொஞ்சம் அந்த ஆழங்கள் தன்மைகளால் சுற்றி ஓடிக்கொண்டு போக வேண்டி இருக்குது. ஆனால் ஒரு நேரடியாக நினச்சி பார்த்தா ஒரு சின்ன கடற்பரப்பு தான். நாங்கள் தாண்டி அங்கே போக வேண்டிய ஒரு சின்ன பாலத்தை கொண்டு போடப்படுமாக இருந்தால், பாலம் கொண்டு போடப்படுமாக இருந்தால், நாங்கள் ஒரு சிம்பிளாகவே முல்லைத்தீவிலேருந்து திருவோணமலைக்கு சென்று எங்களோட வர்த்தகங்கள் அதுகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது திருவோணமலை இருக்கிறார்களும் முல்லைத்தீவு வந்து தங்களோட வர்த்தக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு கிட்ட தெரியுது பாருங்க, அதுதான் கொக்குழாயின் துண்டு. நாங்கள் இந்த போட் வந்து கொஞ்சம் இப்படியே போய் இந்த கடலின் ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சைடால் போய் தான் நாங்கள் நிற்கும். இது தென்னை தெரிகிற இடமெல்லாம் முல்லைத்தீவு மாவட்டம் கொக்குழாய். எங்களோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்குது. இன்னொரு சிறிது நேரத்தில் நாங்கள் கொக்குழாய் பகுதியை அடைஞ்சிடுவோம். நீங்களும் இப்படி முல்லைத்தீவிலேருந்து அல்லது திருவண்ணாமலையிலேருந்து முல்லைத்தீவுக்கு அல்லது முல்லைத்தீவு திருவண்ணாமலைக்கு செல்கிறீங்களா இருந்தால், நீங்கள் கொக்குழாயில் வந்து பஸ்ஸில் இறங்கி படகு எடுத்து அதில் போய் புல்மோட்டைக்கு சந்திக்கு ஒரு ஆட்டோ அப்படின்றதுலேயும் போயிட்டா புல்மோட்டை சந்தியிலேருந்து திருவண்ணாமலை நகரத்துக்கு பஸ்ஸில் போகலாம். அதாவது திருவண்ணாமலையிலேருந்து வரீங்களா இருந்தால் புல்மோட்டை சந்தியில் இறங்கி அதில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி கொண்டு புல்மோட்டை வாரத்துக்கு வந்து அதில் படகுலேருந்து வந்து கொக்குழாய் சந்தியில் இறங்கினா, கொக்குழாயில் இறங்கின உடனே அதில் பக்கத்தில் பஸ் நிற்கும். அதில் ஏறி முல்லைத்தீவு டவுனுக்கு போய்கொள்ளலாம். அதுலேருந்து முல்லைத்தீவு வேறு எந்த பகுதி என்றாலும் முல்லைத்தீவு டவுன்லேருந்து பிரயாணம் மேற்கொள்ள முடியும். இப்படி வளைஞ்சு தான் இது போகுது. என்னென்னு சொன்னால், அந்த கடல் ஆழமாக இருக்கிற பகுதிகளால் தான் இது உள்நோக்கி போய்கொண்டிருக்கு. அப்போ இப்படியே வந்து அடையக்கூடிய மாதிரி அதை ஆழமாக்கி வச்சுருக்கு. மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாக்கெல்லாம் அதிகமாக 2 பக்கம் இருக்கணும். எந்த போட்டுகள் கொண்டு போய் கரையான்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடலை ஆழப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கிறேன். நாங்கள் இப்போ திருவண்ணாமலை கொக்குழாய் கலப்பு கரையை அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். சரிதானே? இதுவரை பார்த்த நேயர்களுக்கு நன்றி.